உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2. இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே நீதியின் சூரியனாயிருக்கிற கர்த்தருடைய மகிமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் மேல் காணப்பட போகிறது. ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாயிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இருளை போல காணப்பட்டது. அவர்கள் அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்ட போது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் காரிருள் அவர்களை மூடினது போலவே அவர்கள் வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவர்களுடைய கூக்குரலை ஒரு நாள் கர்த்தர் கேட்டார். அவர்கள் மேல் கர்த்தர் உதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மோசே மூலமாய் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றினார். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்பட்டதினால் ஒவ்வொரு இடங்களிலும் வனாந்திரத்தின் வழியாய் வரும்போதும் மேகஸ்தம்பமாய் கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்பட்டு நேர்த்தியாய் கர்த்தர் நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே இருளின் அனுபவங்கள், காரிருளின் அனுபவங்கள் உங்களை மூடலாம். ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் முடிவு மட்டும் அந்த மகிமை உங்களை செம்மையாய் நடத்தும். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, உம்முடைய மகிமை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் ஆசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.